காலையில் சட்டசபை நிகழ்வுகளில் கலந்துக்கு வந்த திமுக எம்எல்ஏக்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்காது சட்டசபையில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாக போகுதுன்ட்டு. ஏன் தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இது தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக அது சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு 3 அறிவிப்புகளை வெளியிட்டாருங்க. அதில் பெரிய அளவு பேசுபொருளானது இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு தான். ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்கள்லாம் வந்து இப்போ இனிப்பு வழங்கி வெடிச்சு கொண்டாடி தீர்த்துட்டாங்க. தமிழ் முழுக்க பார்த்திங்கன்னா பரவலாக இதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கப்பட்டது. பல எதிர்க்கட்சிகள் கூட பார்த்திங்கன்னா எதிர்வரிசையில் உட்காரக்கூடிய எதிர்க்கட்சிகள் கூட பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் தான் பண்ணாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணாங்க, வேற ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொடுங்க, அப்போ தான் வந்து தமிழ்நாடு டெவலப் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஆனால் இது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எதிர்த்தது 2 கட்சி தாங்க. ஒன்று பிஜேபி நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்க எல்லாமே எதிர்த்துக்கு தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களே அந்தளவுக்கு எதிர்ப்பு பண்ணலைங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடு நயனா நாகேந்திரன் அவர்கள் நிறுத்திக்கிட்டாருங்க. ஆனால் திமுகவை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இருந்து அமைச்சர்கள் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் ஏன் முன்னாள் முதல்வர் வரைக்குமே இந்த விஷயத்தை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தமிழகத்தையும் இருளில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, தமிழை வந்து ஒரு 100 தமிழகத்தை வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு 100 வருஷம் பின்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டீங்க நீங்கள் அப்படின்னு ரேஞ்சுக்கு சொல்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ விரசமாக இல்லை எவ்வளோ அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ வீரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டை நீங்கள் 100 வருஷம் பின்னோக்கி தள்ளிட்டீங்க, தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடிச்சிட்டீங்க அப்படின்ற விஷயம் ஒரு விமான நிலையம் அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுமா அப்படின்றது தாங்க கேள்வி. ஆமாப்பா ஒருவேளை இருக்குமோ அந்த பகுதி மக்கள்லாம் அதனால் பயன்பெற்று இருப்பாங்களோ அப்படின்னா கிடையாதுங்க. ஏன்னா அந்த பகுதிக்கும் நமக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க டிஸ்டன்ஸு. நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு காலேஜ்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் பரந்தூர் தாண்டி தான் நம்ம போனோம் அந்த காலேஜுக்கு. அப்படி நம்ம அந்த காலேஜுக்கு சில பணி நிமித்தமாக போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நம்மளை பிக் பண்ண அந்த காலேஜ்லேருந்து வருவாங்க, கார் வரும். ஸோ அந்த கார் டிரைவர்கிட்ட நம்ம பேசியிருக்கோங்க. பேசும்போது நம்ம கேட்ட கேள்வி என்னென்னா, நான் உண்மையாகவே வந்து இந்த ஏர்போர்ட்டை வந்து வர்றதை மக்கள் விரும்பலையா, இல்லை வந்து ஏதாவது வந்து நாடகம் நடத்தப்படுகிறதா, இங்கே ஏதாவது பார்த்திங்கன்னா ஏதாவது அமைப்புகள் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இல்லைங்க இங்கே வந்து 90% வந்து எதிர்ப்பு மலையில் தான் இருக்காங்க. சில பேர் பார்த்தோன்னா நம்மளால் முடியல, இவங்களை எதிர்க்க முடியாது, இது ஆளும் கட்சியோட ப்ராஜெக்ட், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது சில பேர் கொடுத்துட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் தரமான சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதரவு அளிக்கிற 10% யாருன்னா அவங்கெல்லாம் விவசாயிகள் கிடையாது, அந்த பகுதியில் நிலங்களை வச்சுருக்கிறவங்க, அவங்க விவசாயம் பண்ணாத நிலங்களை வச்சுருக்கிறவங்க. ஏன் அவங்க ஆதரவு அளிக்கிறாங்கன்னா, இங்கே ஏர்போர்ட் வந்ததுன்னா நம்மளுடைய லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் 90% மக்கள் விவசாயிகள் இதை எதிர்ப்பு மலையிலே தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணாருங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ பேர் எதிர்க்கிற ஒரு விஷயத்தை, அதாவது இந்த வேணான்னு சொன்ன ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுவோன்னு திமுக இறங்கி இன்றைக்கி அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு ஐயோ போச்சேன்னு அவங்க அடிச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நிறைய விஷயங்கள் பேசப்படலாங்க. அது நம்ம சில விஷயங்கள்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக பேச முடியாது. ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக பேச முடிகிற ஒரு விஷயம் என்னென்னா ரியல் எஸ்டேட்டுங்க. இப்போ நீங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் அங்கே லான்ச் ஆனதும் பார்த்தீங்கன்னா அது சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளோட லேண்ட் வேல்யூ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா அந்த லேண்டை பெரும்பாலும் 90% லேண்டை வாங்கினது, அதாவது கையகப்படுத்த நிலங்கள் பற்றி நம்ம பேசலைங்க. விமான நிலையம் வரப்போகுது அப்படின்றதுக்காக கையகப்படுத்த நிலங்கள் பற்றி நம்ம பேசவே இல்லை, கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் பற்றி நம்ம பேசவே இல்லை. நம்ம பேசுகிற நிலங்கள் எதுனா கையகப்படுத்த போக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள், தக்கோல மாதிரி பகுதியில் வச்சுக்கோங்களேன், அந்த நிலங்கள்லாம் வாங்கி போடுறது யாருன்னா திமுக நிர்வாகிகள். முழுக்க நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஸ்டாலின் அவர்களுடைய உறவினர்களே வாங்கியிருக்காங்க அப்படின்றது தாங்க வாசம். நம்ம விசாரிச்சு தான் சொல்கிறோம், போகிற போக்கில் எதுவும் சொல்லிட்டு போயிடல. அப்போது இதை இவ்வளோ செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்க அந்த நிலங்களோட வேல்யூலாம் இப்போ ஏர்போர்ட் வரலன்னா திரும்பவும் அதே 0 வேல்யூக்கு போயிடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க வாங்கினதை விட பல மடங்கு கம்மியாக போயிடும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போவே அந்த பக்கம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய ஹோட்டல்ஸு, இன்னும் என்னெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஐடியாவுக்கு போயிட்டு அதெல்லாம் இவங்க அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நம்பலைன்னா அந்த பகுதியில் நீங்கள் ஒரு அந்த தக்கோலம் கூட்ரோட்லேருந்து நீங்கள் அந்த பரந்தூர் தாண்டி நீங்கள் சென்னை ஹைவே பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாங்க. அவ்வளோ பில்டிங்ஸ் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ தடைப்பட்டு போகும். ஏன்னா அந்த பக்கம் வந்து இப்போ ஏர்போர்ட் வரல அப்படின்னா நிச்சயமாக தான் தடைப்பட்டு போகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூவி இவங்க எதிர்ப்பு நிலையை கையில் எடுத்திருக்காங்க திமுக. இது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இன்னொரு விஷயம் அவங்க பேசக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நீங்கள் விட்டதால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிடும், கர்நாடகா போயிடும் குவியிருக்காங்க, அந்த மாதிரி ஒன்று ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நஷ்டம் தானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பாலிசி 2008 ஒரு பாலிசி இருக்குங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் அக்வேஷன் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி அங்கே ஏர்போர்ட் கொண்டு வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுதாங்க வந்து லாஜிக். இப்போ அதன்படி தான் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே சொல்லி அமைச்சிட்டாங்க. இப்போ அதுதான் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி தாங்க ஆகணும். இப்போ இதனால் இவங்க நிறுத்தினா
இருந்தாலும் ஐயோ இந்த ப்ராஜெக்ட் தூக்கிட்டு போயிட்டு ஆந்திரா கொடுத்துருவாங்க, கர்நாடகா கொடுத்துருவாங்க, நீங்கள் திமுககாரங்க கூவிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அப்போல்லாம் ஒன்று கொடுக்கவே முடியாது. அதற்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கேட்கும் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் சைடுந்து என்ன ப்ரொபோசல் போகும்னா, இந்த இடம் வந்து எங்களுக்கு சூட்டபுளாக ஃபீல் ஆகலை, இப்போது பழைய கவர்மெண்ட் தப்பாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் அதை மாற்றணும் ட்ரை பண்ணுறோம், வேற ஒரு இடத்த நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரொபோசல் கொடுப்பாங்க. அது ஒரு 6 மந்த்துக்குள்ளேயோ இல்லை 1 இயர்க்குள்ளேயோ அது டைமில் நம்ம தோராயமாக சொல்கிறது தாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ டைம் இவங்களுக்கு கொடுப்பாங்கன்றது தான். ஸோ அதுக்குள்ளே இவங்க வந்து சாத்தியக்கூறுகளை ஆராய்ஞ்சு இந்த இடத்துல நாங்கள் ஏர்போர்ட்டை மாற்றிக்கிறோம், இந்த இடத்துல ஏர்போர்ட் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதையும் ப்ராசஸ் பண்ண தான் போகிறாங்க. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா சட்டசபையிலேயே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அல்லது முதலமைச்சர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு, அதாவது வேறு இடத்த நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த இடம் சாத்தியக்கூறுகள் எல்லாம் சரிப்பட்டதுன்னா வல்லுநர்கள் ஆராய்ஞ்சு ஓகேன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அதில் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுட்டு அவர் பதிவு பண்ணிட்டார். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஆனில் தான் இருக்குது, ஆஃப் ஆகலைன்றது. அதாவது பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா பரந்தூர்லேருந்து மூவ் ஆகிருக்கே தவிர சுத்தமாக அந்த ஏர்போர்ட்டே வராது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக மீனம்பாக்கத்தில் டெவலப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு, அதெல்லாம் வேறு. அதெல்லாம் இல்லாமல் நமக்கு இன்னொரு ஏர்போர்ட் வரப்போகுதுன்றது தாங்க வாஸ்தவம். ஸோ இதை தாண்டி எவ்வளோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இவங்க எங்கே போகும்னு சொன்னாங்களோ அந்த ஆந்திர பிரதேஷ்க்குலாம் போயிடும் பாருங்கள் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த ஆந்திர பிரதேஷோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நாரா லோகேஷ்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில், அதாவது எக்ஸில் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவரோ இல்லை ஏதாவது வெகுஜனமோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் போட்டிருக்காரு, சீக்கிரமாக ரெடியாக இருங்க, ஆந்திர பிரதேஷ் உங்களுக்கு தான் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரீட்வீட் பண்ண இந்த நாரா லோகேஷ் பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது, எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் ஆனில் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறதே எங்களுக்கு டைம் பத்தல, ஸோ அதனால் எது நாட் டு டூ அப்படின்றது எங்களுக்கு தெரியுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு கர்நாடகாவோ இல்லை ஆந்திர பிரதேஷ்க்கோ தெலுங்கானாவோ கேரளாவோ இல்லை நார்த் இந்தியாவுக்கோ போகாது, தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. அந்த இடத்த எவ்வளோ இவங்க சீக்கிரமாக ஃபைனல் பண்ணுறாங்களோ தாவேகா அரசாங்கம், அந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டு போகாதுன்னு தான் அர்த்தம். ஸோ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இது முழுக்க திமுக ரியல் எஸ்டேட்டு சிக்கலாக போகுது அப்படின்றதுக்காக இவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு போராட்டங்கள் தான். நாளைக்கு போராட்டங்கள் கூட நடக்கலாம்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு கையில் வேலை செய்கிறவங்களாம் வந்து ஏர்போர்ட் வேணும்னு உட்காந்துருவாங்க, அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த முடிவு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்த முடிவு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது தான், நம்ம ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு முடிவு தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.